சொல்லுங்க, ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்குள்ளேயும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் என்னன்னு மக்களுக்கு தெரியாம போயிருக்கும். அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆதாம் தான் பாவம் செஞ்சார், ஆனால் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது எப்படியோ அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானான். அதே போல் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. அப்படி அவன் மீறினால எல்லாரும் மரணத்துக்குள்ள பாவமே செய்யாமல் விழுந்தாங்க. அதனால் கிருபை ஒருத்தர் நீதி செஞ்சதுனால எல்லாரும் நீதிக்குள்ளே விழுவாங்கன்னு சொல்லலை, இதை விட மேலானது அப்படின்னு சொல்லுது. கையை தட்டி ஆமாம், மீறுதலின் பலன் சொல்லுங்கள். மீறுதலின் பலன் கிருபை வரத்துக்கு இந்த பலனுக்கு ஒப்பானது அல்ல. இன்றைக்கி கிருபை பேசினாலே தாங்க மாட்டேங்குது. கிருபைன்னா கர்த்தர் உனக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம், கர்த்தர் தந்துடுவார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் உண்மை, அதை ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களால. ஆனால் பைபிள் சொல்லுது இதை விட மேலானதுன்றேன். புரியுதுங்களா? இந்த பேசிக் நாலேஜ் தான் தெரியணும்னா யார் தப்பு பண்ணா? ஆதாம் தான் தப்பு பண்ண. அப்போ ஏன் எல்லாரும் பாவம் செய்யப்பட்டா? எல்லாரும் பாவத்தில் விழுந்தோம், நம்ம என்ன பாவம் செஞ்சோமா? இல்லை. அப்போ ஆதாமுடைய பாவம் நம்மளை பாவியாக்கி மரணத்துக்கு கொண்டு போகணும்னா இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல் எப்படி நம்மளை ஜீவனுக்கு கொண்டு போகாது? இதை ஏன் புரிய முடியல மக்களுக்கு? புரியுதுங்களா? ஆமாம், முந்தின ஆதாம் செஞ்ச கிரியையிலே நம்பிக்கை வைக்கிறாங்க, மரணத்திலே குறியாக இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்புகிறாங்க. முந்தி ஆதாம் பாவம் செஞ்சார், விழுந்து போயிட்டு மனுக்குளம் அப்படியே நம்புகிறாங்க. பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து வந்தார், சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், ரட்சித்தார், நீதி இன்னைக்கு நீ சாக வேண்டிய அவசியம் இல்லைன்னா நம்ப முடியல பாருங்கள். புரியுதுங்களா? இதுதான் பிசாசுடைய தந்திரம். புரியுதுங்களா? இது ஏற்றுக்கொள்கிறோம், இதை ஏற்றுக்கொள்ளலாமே. புரியுதுங்களா? ஆனால் உட்காந்து பேசுனா புரியும், உட்காந்து பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? ஆமாம், சின்ன பசங்களுக்கு இவங்களுக்கு என்ன தெரியணும், அவங்க எத்தனை வருஷமாக பைபிளை படிக்க தெரியுமா அப்படின்னு இருப்பாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். ஓகே, நம்ம கொடுத்து வச்சவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் சொல்லுது பாருங்கள், இப்படியாக ஒரே மனுஷனால் பாவத்தினாலே மரணம் உலகத்தில் பிரவேசித்து போகும். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்குள்ளேயும் வந்தது போதும் இதுவும் ஆயிற்று. சரிங்களா? ஓகே பாருங்கள். ஆனால் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய நல்ல கவனிச்சு, இது மறுபடியும் ஒரு வாட்டி கூட நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரத்தை ஒரு வாட்டி படித்து பாருங்கள். அப்போ ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. ஒருத்தர் பாவம் செஞ்சதுனால ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது தேவனுடைய ஈவுக்கு கிட்ட நெருங்கவே நெருங்காதான். அதனால் அதுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த நீதியின் வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சாதான் நீங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, எப்படி தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க, எப்படி நீங்கள் தேவ ரகமாக வாழ முடியும், எப்படி தேவ புத்திரர்களாக நீங்கள் பிரகாசிக்க முடியும், அது எப்படி தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள வரும், அது எப்படி நீங்கள் சாகாமல் வாழ முடியும், அது எப்படி உங்கள் சரீரம் ஜெயம் கொடுக்கும், அது எப்படி நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய புத்திரர்கள் ஆளுகை செய்ய முடியும்னா இந்த வசனங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த நீதியின் வசனங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதை குறித்து அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அப்போது நீதி விளங்கும் தீர்ப்புக்கு எதுவாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு பாருங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே ஒரே ஒருத்தர் மீறினார், அந்த ஒருத்தர் மூலமாக மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையும் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள், அதான் நம்ம இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை எடுத்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒரு மனுஷன் ஆதாம் நிமித்தமாக எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் சாக மாட்டாங்கிறது ஈஸி தானே. இதை ஏற்றுக்க முடியல. சாவை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆதாம் தப்பு பண்ணிட்டார், விழுந்து போயிட்டான்னு நம்புகிறாங்க. ஒருத்தர் விழுந்தவனை தூக்குனாரு, சிலுவையில் ரத்தம் சிந்தினார், மீட்டெடுத்தார், உயிர் தெளிந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு. அவர் நம்மளை வாழ வைப்பான்னு ஏன் நம்ப முடியல? அவர் நம்மளை தேவரகமாக வாழ வைப்பார். நம்ம இழந்த அந்த வாழ்க்கையை அல்ல, தேவன் விரும்புகிற அந்த நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். சரீர மீட்பு உண்டாகணும் ஏன் நம்ப முடியல? பைபிளில் தானே இருக்குது சரீர மீட்பு உண்டாகணும்னு அப்படின்னு இருக்கு இல்லையா? சரி,
ஆகையால் ஒரே மீறுதனால எல்லாரும் மனுஷருக்குள் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டான போல அதான் நேற்று நம்ம பார்த்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவர்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பது தேவ சித்தம். அதனால் வாஞ்சியோட தாகத்தோட, ஏன்னா வேதம் சொல்லுது அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். எத்தனை புரியுது? அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். எந்த அளவுக்கு தேவனை நீங்கள் அறிகிறீங்களோ, நல்ல விதமாக அறிகிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நன்மையெல்லாம் தொடர ஆரம்பிச்சிடும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை உங்களை தொடரும்.